ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெள்ளை குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம். 100% பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். கையில் தொடுறதுக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வெள்ளை குழிப்பணியாரம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். பட் வீட்டில் நம்ம என்ன தான் செஞ்சாலும் அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொண்டு வர முடியாது. எதுவும் இல்லைங்க, அந்த ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் பயன்படுத்தினா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இதே மாதிரி சாஃப்டாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், செம்ம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் வீட்டில் எல்லாருமே இருக்க அன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா சாப்பிடும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு இது ரெசிபி சூப்பராகவே இருக்கும். இந்த வெள்ளை குழிப்பணியாரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே பக்காவான ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை சட்னி, கார சட்னி ரெசிபி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். நான் அப்லோட் பண்ணுற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 100வது வீடியோ. கண்டிப்பாக உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் அரிசி மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணணும். 3-4 முறை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் மாவு அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக அரையும். 4 மணி நேரம் அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஊறினா போதும். இப்போ இதில் இருக்க தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரிசி மெஷர்மெண்ட் பண்ண அதே கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசிக்கு 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் அடிபாகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் ஓடு மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு சேருங்க. அப்போ தான் வெள்ளை பணியாரம் நல்லா விளைன்னு வரும். கண்டிப்பாக மறக்காமல் அந்த ப்ரௌன் ஓடு ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளை பணியாரத்துடைய கலர் கொஞ்சம் மாறிடும். இப்போ எல்லாமே சேர்த்து ஒரே மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிற இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் இது தான். ஈஸ்ட்டு சேர்க்குறதுனால தான் அந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சாக வரும். ஈஸ்ட் இல்லாமல் செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸ்ட் இல்லாமையும் செய்யலாம். இப்போ அரிசியாக இருந்தால் அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணியுடைய அளவு கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட அதுக்கப்புறமா மாவு குறைக்கும் போது சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் சேர்க்குறதுனால என்ன பயன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு அரைச்சதுக்கு அப்புறமா 1லேருந்து 1.5 மணி நேரத்துலேயே மாவு பொங்கி வந்துடும். இதே நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்கலைன்னா மாவு பொங்கி வரத்துக்கு 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஈஸ்ட்டு சேர்க்கலைன்னா குழிப்பணியாரம் சாஃப்டாக வரதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாஃப்டாக வரும். மாவு பொங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் சேம் 100% இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும்னா ஈஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும். நான் சேர்த்துருக்க ஈஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு, அதனால தான் டேரெக்டாக சேர்த்துட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் இதை போல் குழிப்பணியாரம் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். இதை போல் வீட்டில் செய்ய முடியலன்னு நினச்சிருப்பீங்க. அதோடைய சீக்ரெட் இந்த ஈஸ்ட்டு தான். கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பஞ்சு மாதிரி நல்லா செம சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஃபன் ரெசிபி லிஸ்ட்டில் இதுவும் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துப்பீங்க. அந்த அளவுக்கு இது சுவை இருந்துச்சு. இப்போ பாருங்கள், 2வது பேட்ச் மாவும் அரைச்சாச்சு. இது மாதிரி எல்லா மாவும் அரைச்சதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அங்கங்கே கட்டியாக இருந்துச்சுன்னா அது சரியாகிடும். பட் கட்டியாக இருக்காது, இருந்தால் சரியாகிடும். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1லேருந்து 1.5 மணி நேரத்துலேயே மாவு நல்லா பொங்கி வந்துடும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தேங்காயில் 1/2 மூடி அளவுக்கு இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை தேங்காய் சட்னிக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3லேருந்து 4 அளவுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா சட்னி இனிப்பு தன்மை வந்துடும். இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதே கொஞ்சம் பெரிய சைஸ் பச்சை மிளகாவாக இருந்துச்சுன்னா 3 சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயம் சேர்க்கலாம். ஜஸ்ட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சட்னி மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைங்க. தேங்காய் சட்னி கொஞ்சம் குறைப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைல்லையும் இருக்கும். அது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் குறைப்பாக அரைச்சிக்கணும்.
சில பேர் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி ரெண்டுமே ஒன்றா சேர்த்து அரைப்பாங்க. அப்படி அரைச்சிங்கன்னா சட்னியில் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல் லைட்டாக வந்துடும். அப்படி அரைக்காதீங்க. இதே இந்த சட்னிக்கு பச்சை மிளகாய் இல்லாமல் வரமிளகாய் சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து பூண்டு சேர்த்து அரைங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வந்துட்டு அதிகமாக சேர்க்காதீங்க, பச்சை ஸ்மெல் வந்துடும். ஜஸ்ட்டு 1-2 மட்டும் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி சட்னிக்கு பாருங்கள் தாளிப்பு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சட்னி செய்யும்போது ஒரு தாளிப்பு கொடுத்துடுங்க. அது பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருக்காது. சட்னியோடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த கடுகு கருவேப்பிலைனா பொரிஞ்சு சட்னி கூட சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கு இல்லையா? சட்னியுடைய கன்சிஸ்டன்சி வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து கெட்டி சட்னி பிடிக்கும், சில பேருக்கு தண்ணி சட்னி ரொம்ப பிடிக்கும். இட்லிக்குனா வந்துட்டு தண்ணி சட்னி அதிகமாக சேர்த்து சாப்பிட்றது நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சட்னி கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஹோட்டல் ஸ்டைல் சட்னி செஞ்சு பாருங்கள். நல்லா முருகலான தோசை, சாஃப்டான இட்லி, சாஃப்டான குழி பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நம்ம மாவு அரைச்சி 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 1.5 மணி நேரத்துலேயே மாவு எந்த அளவுக்கு பொங்கி வெளியிலனா வந்துட்டு இருக்கு பாருங்கள். மாவு நல்லா பொங்கிடுச்சு. குழி பணியாரத்துக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மாவு ஃபுல்லாக பொங்கி வெளியே வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ நான் ஒரு பவுலில் வந்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் அப்படியே நான் மிக்ஸ் பண்ணலை, அதுவே கரெக்டான அளவு இருந்துச்சு. இப்போ இந்த மாவில் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதே நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்காமல் மாவு அரைச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் சோடா உப்பு சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்க்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த சோடா உப்புடைய ஃப்ளேவர் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக எல்லோஷாக ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு 2 பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழி பணியாரோடைய கல் நல்லா சூடாகிடுச்சு. ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு 2 ட்ராப் மட்டும் சேர்த்தா போதும். மாவு சேர்க்கும் போது ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் வந்து இடம் விட்டு சேருங்க. ஏன்னா வேகும் போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உபரி ஆகும். அதே மாதிரி குழி பணியாரம் கல்லில் வந்துட்டு மாவு சேர்க்கும் போது எப்போவுமே சென்டரில் ஃபஸ்ட்டு மாவு சேர்க்காதீங்க. ஏன்னா அது வந்து சென்டரில் வந்துட்டு ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் கருகுன மாதிரி ஆகிடும். எல்லா குழியிலும் வந்து மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு சென்டரில் சேர்த்துக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நான் அரைக்கும் போது தண்ணி சேர்த்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் மட்டும் தண்ணி சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் கெட்டியான பதமாக அரைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழி பணியாரம் பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக வந்திருக்கு. நல்லா புசு புசுன்னு பொங்கியிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இப்போ திருப்பி போடும்போது சென்டரில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு திருப்பி போடணும். சென்டரில் ஹீட் அதிகமாக இருக்கனால மற்ற குழி பணியாரம் வேகிறதுக்கு முன்னாடி சென்டரில் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாமே திருப்பி போட்டாச்சு. மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். ஸ்டவ் இப்போவும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. பாருங்கள், குழி பணியாரம் நல்லா வெந்துடுச்சு. அதே மாதிரி வந்து குழி பணியாரம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிறது எடுத்துடுங்க. நீங்கள் இந்த குழி பணியாரம் லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் அப்படியே இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே பக்காவாக வந்திருக்கு. இந்த வெள்ளை குழி பணியாரத்துக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி செஞ்சுருக்கோம் ஹோட்டல் ஸ்டைலில். இன்னும் கார சட்னியும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கார சட்னி ரெசிபி சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வெள்ளை குழி பணியாரத்துக்கு நான் ஒரு கிரேவி செஞ்சுருந்தேங்க. அது கீ ரைஸ், பிரியாணி, இது போல் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே பொறுத்தவும் ரொம்ப பக்காவாக இருக்கும். பட் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அந்த கிரேவி எங்கள் வீட்டில் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சட்னி எடுத்ததை விட கிரேவி தான் அதிகமாக எடுத்தாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம இது சாப்பிட ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக எத்தனை சாப்பிட்டேன்னு கணக்கே இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். செம சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. குழி பணியாரத்துக்கு கூட இந்த தேங்காய் சட்னி, புதினா சட்னி, அதுக்கப்புறமா கார சட்னி, இந்த 3 சட்னியுமே வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா 3 வேளைக்குமே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் எங்கள் வீட்டில் கிரேவி தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. குழி பணியாரத்துக்கு கூட எந்த சட்னி வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.